பேசிக்கலி உங்களோட ஃபோனை ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறதுக்கு 3 ரீசன்ஸ் இருக்குது. இந்த 3 ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களோட ஃபோன் ரொம்பவும் ஸ்லோவாக வேலை செய்யணும். அப்படின்னா நீங்கள் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. இதனால ரொம்பவும் ஸ்டக் ஆகும் உங்கள் ஃபோன். செகண்ட் ரீசனை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீசெண்டாக எங்கேயாவது உங்களோட ஃபோனில் மொபைல் வெப் ப்ரௌசரில் சர்ஃப் பண்ணிகிட்ருக்க நேரம் திடீர்னு ஒரு பாட்டு பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வந்து, ரைட், இந்த பாட்டை நான் எப்படியாவது டவுன்லோட் பண்ணணும்னு எதுலையாவது இந்த டவுன்லோட் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் கரப்டான சாஃப்ட்வேர் ஒன்று உங்களோட ஃபோனுக்கு டவுன்லோட் ஆகி இப்போ உங்களோட ஃபோன் ஹேங் ஆகும். அப்படின்னா ஸ்டக் ஆகும், ஃப்ரீஸ் ஆகும், இல்லாட்டி பாப்அப்ஸ் வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட ஃபோனை ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிக்கலாம். தேர்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோனை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் உங்களோட எக்ஸிஸ்டிங் டிவைஸை யாருக்காவது விற்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 3 ரீசன்ஸ்க்காக உங்களோட ஃபேக்ட்ரி ரீசெட்டை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி இந்த ஃபேக்ட்ரி ரீசெட்டை செய்கிறது அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோனில் நீங்கள் செய்ய வேண்டியது செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணணும். இப்போ என் ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இங்கே தேர்ட் ஐக்கன், இது தான் செட்டிங்ஸ் ஐக்கன். இப்போ நான் அதை செட்டிங்ஸை கிளிக் பண்ண போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ரிமைண்ட் பண்ணணும். இந்த ஃபோன் Xiaomi Redmi Note 8 அப்படின்ற ஃபோன் தான். ஸோ Xiaomi யூசர்ஸ்க்கு இது ரொம்பவும் ஈஸியான மெத்தட் ஒன்று. இதே மாதிரி தான் நீங்கள் சாம்சங் இல்லாட்டி கூகுள் பிக்சல், நோக்கியா இல்லாட்டி ஆப்பிள் ஐஃபோன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த மெத்தட்ஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். நீங்களும் அதை செட்டிங்ஸில் போய் தான் செஞ்சுக்கணும். ஆனால் கொஞ்சம் வேறுபட்ட விஷயங்கள் நீங்கள் எங்கேயாவது செலெக்ஷன் செய்ய வரும். ஸோ இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறது Xiaomi யூசர்ஸ்க்கு குயிக்காக எப்படி செஞ்சுக்கிறேன்னு. ஃபஸ்ட்டாக நீங்கள் செய்ய வேண்டியது செட்டிங்ஸ் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், முதல்ல இருக்குது அபவுட் ஃபோன் அப்படின்னு. அந்த அபவுட் ஃபோனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருக்குது லாஸ்ட்டாக லீகல் இன்ஃபர்மேஷன், அதுக்கு முதல்ல இருக்குது பேக்கப் அண்ட் ரீசெட் அப்படின்னு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் ஆப்ஷன்ஸ். லோக்கல் பேக்கப்ஸ் செஞ்சுக்கலாம். நீங்கள் ஆட்டோ பேக்கப்ஸ் நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இதோடு தான் Xiaomi க்ளவுட் பேக்கப்பையும் போட்டு வச்சுருக்கேன். பேக்கப் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கூகுள் பேக்கப் அண்ட் ரீசெட் அப்படின்னா கூகுளில் உங்களோட டேட்டாஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். கடைசியாக பாருங்கள், பர்சனல் டேட்டா, இரேஸ் ஆல் டேட்டா, ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபேக்ட்ரி ரீசெட் ஒன்று செஞ்சிங்கன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோன் நீங்கள் கடையிலேருந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு உள்ள ஆப்ஸ் மட்டும்தான் இந்த ஃபோனில் இருக்கும். டிஃபால்ட்டாக இருக்க ஆப்ஸ் இருக்கும், மிச்சம் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி ரீசெட் ஒன்று செய்கிறதுக்கு போது உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் க்ளவுடில் பேக்கப் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இங்கே பின்னுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கூகுள் க்ளவுட், Xiaomi க்ளவுட், அதோட தான் லோக்கல் பேக்கப்ஸ், இதெல்லாம் நீங்கள் பேக்கப் பண்ணிக்கலாம். அதோட தான் நீங்கள் SD கார்டு ஒன்று அப்படின்னா மெமரி சிப் ஒன்று போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் மெமரி கார்டை கலட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோனை ரீசெட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க 2 ஆப்ஷன்ஸ். ஆல் ஃபைல்ஸ் ஆன் த ஃபோன் அப்படின்னா ஃபோன் ரீசெட் ஒன்று, அடுத்தது தான் ஃபார்மேட் மாக் SD கார்டு, ஃபார்மேட்டிங் வில் இரேஸ் ஆல் த டேட்டா ஆன் த SD கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரே நேரத்தில் இந்த 2 விஷயத்தையும் செய்யலாம். இப்போ நான் ஆல் ஃபைல்ஸ் ஆன் த ஃபோன் அப்படின்றத கிளிக் பண்ணுன்னா ஃபோனில் ரீசெட் ஆகிற மட்டும் எல்லாம் ரீசெட் ஆகிடும். அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் நீங்கள் புதுசாக இந்த ஃபோனுக்கு டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டிலீட் ஆகிடும். அதோட தான் இந்த ஃபோனில் என்னெல்லாம் டிஃபால்ட்டாக அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கோ அந்த அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதோட தான் மீடியா ஃபைல்ஸ் ஒன்றுமே உங்களோட ஃபோன் மெமரியில் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுவும் எல்லாமே பெர்மனெண்ட்டாக டிலீட் ஆகிரும். அதுக்காக தான் சொல்கிறது, உங்களோட SD கார்டை நீங்கள் எப்போவுமே கலட்டி எடுத்துகிட்டு இந்த ஃபோனை ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணணும் அப்படின்றது. இப்போ நான் இங்கே கடைசியாக பாருங்கள், பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க ரீசெட் ஃபோன் அப்படின்னு. அந்த ரீசெட் ஃபோன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை கேட்டிருப்பாங்க. நான் அந்த பாஸ்வேர்டை போடுறேன் பாருங்கள். இன்னொருக்காவும் உங்களோட பாஸ்வேர்டை கேட்டிருக்காங்க. நான் அந்த பாஸ்வேர்டை போட்டு ஓகே கொடுத்தேன்னா இப்போ இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே என் ஃபோனில் டிலீட் ஆயிடும். அதனால நான் அந்த ஸ்டெப்பை செய்ய போகிறதில்ல.